வணக்கம் பிரியமானவர்களே, மீண்டுமாய் விசுவாசத்தினுடைய இந்த கூட்டத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு மிக அருமையான கூட்டம் முடிந்தது. தேவனுடைய திருவிருந்தோடு கூட விசுவாசத்தினுடைய பலனான தூண்களின் முதல் படியானதை மக்கள் யார் ஆலயத்தின் கூட்டத்தில் எங்களோடு இணைந்தார்களோ அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை இந்த நாளினுடைய கூட்டத்தை நீங்கள் தவற விட்டிருந்தால் அடுத்த வாரம் மீண்டும் எங்களோடு இந்த இடத்தில் இணைந்திருங்கள். இரண்டாம் படியானதை, இரண்டாம் தூணை குறித்து நீங்கள் தெளிவாய் இடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாகும். என விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. என நீங்க எத்தனை பேர் உங்களுடைய ஜெபங்களை தேவனிடத்திலே செய்து பதிலானதை பெற்றுக்கொள்ளாத ஒருவரை போல அந்த பாரத்திலே, அந்த வழியிலே உங்கள் வாழ்க்கை வாழ்கிறவரா இடத்துல இருக்கீங்க? ஏன்னா நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கும் பொழுது மிக நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? தேவனிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், தேவன் எனக்கா அதை தருவார். ஆனா ஒரு நல்ல தகப்பனுடைய செயல் என்னது? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சில நேரம் நீங்க ஒரு தகப்பனாய் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தவறான காரியத்தை இந்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது கேட்கும் பொழுது நீங்க என்ன சொன்னீங்க? பரவாயில்ல வாங்கிக்கோன்னு சொன்னீங்களா? இல்ல அது தேவையில்லை நீங்கள் இதத்தில் கடினத்தை அங்கு காண்பித்தீர்களா? அல்லது ஒருவேளை நீங்க திட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க இதத்துல அவர்களுக்கு உங்களுடைய முகத்தை காண்பித்திருக்கலாம். அது வேண்டாம். சரியா? ஒரு தகப்பனுடைய வேலை இதுதான். தன் பிள்ளைகளுக்கு மிக சிறந்தது என்ன என்பதை அறிந்து தன்னுடைய வேலையை செய்யக்கூடியவர். சரியா? ஒரு நல்ல தகப்பனுடைய வேலை இதுதான். தன் பிள்ளைகளுக்கு எது சரி, எது தேவை, எது அவசியம் என்று பிரித்து பார்த்து அவர்களுக்கான உதவியை எடுத்து செய்வது. நான் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக தேவன் ஒரு தகப்பனாய் அவர் எப்படியாய் நம் வாழ்க்கையை இடத்தில் பராமரிக்கிறார், பார்த்துக் கொள்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள இந்த வீடியோவுடைய விளக்கத்தை கவனியுங்கள் இப்பொழுதே. பிள்ளைகளுக்கு செய்ய தெரிகிற ஒரே விஷயம் கேட்பது. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமா இருக்கு. ஒருவரிடத்தில் கேட்கிற இந்த பழக்கம் அதிக கடினம் உள்ள வேலை கிடையாது. விசேஷமாக நமக்கு தேவையான ஒன்றை நம்மோடு நெருக்கமா இருப்பவர்களிடத்தில் கேட்பது. உதாரணமாக ஒரு தகப்பனிடத்தில் நாம் கேட்கிற பொழுது பிள்ளைகள் கேட்பதின் பட்டியல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது என்றும் தன்னுடைய பிள்ளைக்கு எது தேவை என்றும். இந்த காரணத்தினால்தான் சில விண்ணப்பங்கள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் போகிறது. ஆனால் சில விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கிறது. எந்த தகப்பனுக்கு தான் சந்தோஷம் இருக்காது தன்னுடைய பிள்ளை நல்ல விஷயங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது? துரதிருஷ்டவசமாக உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா எந்த அளவுக்கு தன்னுடைய மகன் யோசிக்கிறான்? அதாவது ஒரு தகப்பன் நான் நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை என்பது. உண்மையாகவே தேவனை விட அதிகமாக எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு சிறந்ததை கொடுக்க யோசிக்க கூட முடியாது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? 8000 வாக்கு தத்தங்கள் நிறைந்த அவருடைய வார்த்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் சரி, அது தன்னுடைய பிள்ளைக்கென்று வரும்பொழுது தேவன் அதில் கவனம் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது. அவருடைய திட்டத்தில் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். தேவனோடு பேச தொடங்கி இருந்தேன். அங்கு தேவன் என் மேல இறங்கின பொழுது, தேவனுடைய சிந்தனை எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளாக இந்த இடத்துல வந்த போது, தேவன் உறுதிப்படுத்தினார், இப்பொழுது நீ என்னுடைய மகனாக இந்த இடத்துல இருக்கன்ட்டு, இப்பொழுது நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க. அதுதான் உறுதியாக எனக்கு கிடைச்சது. நான் இந்த இடத்துல நினைச்சேன், நான் கைது செய்யப்பட்டு சிறையில கூட இந்த இடத்துல இல்லை, நான் வெளியே இருக்கிறது போல உணர்ந்தேன், சுதந்திரமா இருக்கிறது போல நான் உணர்ந்தேன். என்ன அழுது அந்த இடத்துல தேவன் இடத்துல எல்லாவற்றையும் ஊற்றுன. அதன் பிற்பாடு நான் அழறத நிறுத்தின. எனக்குள்ள சமாதானம் இருந்தது. அந்த இடத்துல நான் உண்மையாவே நம்பின பாஸ்டர், எந்த விதமான உணர்ச்சியும் கிடையாது. நான் இனிமேலும் அழல. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள உறுதியை கொடுத்தாரு. முன்பாக நான் அவருடைய மகளா இல்லை, இப்ப நான் அவருடைய மகளா இருக்கேன். இப்போ தேவன் என்கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய மகளா இருக்க. என் முழு பலத்தோடு நான் பரிசுத்தாவியால் அபிஷேகிக்கப்பட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தேவன் வேணும், நான் தேவனை அறியணும். அதுதான் நடந்தது. நான் அந்த நாளில் தேவனை சந்தித்தேன். நான் சீஷர்கள் கூட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த நாளை ஒருபொழுதும் என்னால் மறக்க முடியாது. அவர்கள் தன்னுடைய தகப்பனை கனப்படுத்தியும் அவர் கனப்படுத்தாமல் இருப்பது சாத்தியமான காரியமா? அவர்களுக்கு பதிலளிக்கப்படுகிறது மற்றும் அவர்கள் தேவனால் கவனித்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது நிரூபிக்கிறது தேவனுடைய பிள்ளையாய் ஒரு நபர் மாறுவதனுடைய வல்லமையை பெறுவதை பார்க்கிலும் தங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் எதுவுமே அவர்கள் காண முடியாது. சரியாக நீங்க பாத்தீங்களா? ஏன் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒருவேளை இடத்தில் பதிலளிக்கப்படல? நீங்க கேள்வியை இந்த கேட்டு பதிலுக்காய் காத்து கொண்டிருந்தீர்கள். பதிலானது இதுதான். தேவன் பார்க்கிறார், அது உங்களுக்கான ஏற்ற பதில் அல்ல, அல்லது அது உங்களுக்கான திட்டம் அல்ல. தேவன் வேறொரு திட்டத்தை இடத்தில் வைத்திருக்கிறார்.
தேவன் அவர் வார்த்தையை சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளானதல்ல, அவைகள் இந்த அப்பாற்பட்டவைகளாய் இந்த இருக்கிறது. நம்முடைய யோசனைகள் தேவனுடைய யோசனையோடு ஒப்பிடும் பொழுது வெகு தொலை தூரத்தில் இருக்கிற ஒரு யோசனை போல. ஏன்னா நம்ம பூமிக்குரியதை மண்ணானவைகளை குறித்து யோசிக்கிறோம், தேவன் வானத்துக்குரியதை குறித்து யோசிக்கிறார். தேவன் வானத்தை குறித்து யோசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் மேலானதை குறித்து யோசிப்பதை குறிப்பிடுகிறேன். சிறந்ததை குறித்து நீங்கள் விரும்புகிற அந்த சிறந்ததை விட தேவன் உங்களுக்காய் விரும்புகிற சிறந்தது, மேலானது, விசேஷமானது. ஆம், தேவன் அவர் வார்த்தையில் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மிக நிச்சயமாய் நீங்கள் தேவனிடத்துல கேட்கும் பொழுது, நீங்கள் தட்டும் பொழுது உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். தேவன் அந்த வழிக்கான பதிலை தருகிறார். ஆனால் அது உங்களுக்கு தவறானதாக இருந்தால் தேவன் தருவாரா? அது உங்களுக்கு சிறந்ததில்லை என்று சொல்லும் பொழுது தேவன் அப்படியான வழிகளில் நீங்க நடக்க அனுமதிப்பாரா? தேவன் அதை தடுக்க எல்லா விதமான வழிகளிலும் அவர் தன் சிறந்ததை செய்வார். நீங்க கீழ்ப்படையலன்னா அது வேறு ஒரு விஷயம். ஆனா யார் நீங்க ஒருத்தர் கீழ்ப்படைறீங்களோ நீங்கள் தேவனுடைய பதிலிலே உங்களுடைய வாழ்க்கை நகர்த்துவீர்கள். என அதை விட தேவன் சிறந்ததை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்க இந்த நேரம் பார்க்க போகிற சாட்சி அதுதான் இதை தெளிவுபடுத்தும். சாப்பிட உணவு கூட இல்லாத ஒரு நபராய், அழிக்கப்பட்ட வாழ்க்கையோடு, அழிக்கப்பட்ட திருமணத்தோடு இருந்த ஒரு நபர், பலவிதமான கடினங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நான் சொல்லும் பொழுது இது உங்க வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்லலாம், சரியா? இந்த வாழ்க்கை போல வாழ்ந்த ஒரு நபர் இன்று இந்த சிறந்த வீடு, சிறந்த திருமணம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், தேவனால், தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு முழு ஆசீர்வாதமான குடும்பம். யாருக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை? இந்த நபருக்கு அதான் நடந்தது. அழிவிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தன்னுடைய வழியை நகர்த்தினார். இவருடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. மதுபானம், கொக்கைன், கிராக், நான் தற்கொலை செய்யறதுக்காக எடுத்த மாத்திரைகள், இதுதான் தெருக்கல்ல என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. எனக்கு 10 வயசு இருக்கும் பொழுது நான் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். நான் தெருக்கல்ல வாழும்படியாக அங்கேயே தான் வந்து வாழணும்னு நினைச்சேன். இந்த உலகம் தான் என்னை வளர்த்தது. இந்த உலகம் தான் எனக்கு கூட பள்ளிக்கூடமா இருந்தது. நான் எப்படி குடிக்கணும்னு கத்துக்கிட்டேன், எப்படி புகைப்பிடிக்கணும், எப்படி போதை பழக்கத்தை பயன்படுத்தணும்னு கத்துக்கிட்டேன். நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சேன். நான் எப்பொழுதுமே சிமெண்ட் தரையில தான் படுப்பேன். அப்போ அதுக்கு மேல ஒரு கார்போர்டு வச்சிருப்பேன். ஏன்னா அந்த கார்போர்டு போடும்போது எனக்கு கொஞ்சம் குளிர் தெரியாம இருக்கும். நான் விபச்சாரத்திலையும் ஈடுபட்டேன். நான் 16 வயசா இருக்கும்போது நான் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு அதோடைய அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு பிற்பாடு நான் ஒருத்தரை சந்தித்தேன். அவரோட எனக்கு உறவு இருந்தது. அவரோட எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்தது. இருப்பினும் அவரும் போதை பழக்கத்துல இருந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே இருக்காது. அவங்க தெருவுலயே படுத்து தூங்குவாங்க. என் பசங்க படுத்துட்டு இருந்த இடத்துல நிறைய எலிகள் இருக்கும். மிக பெருசு, அதோடைய அளவு ரொம்ப பெருசா இருக்கும். அது எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் அவங்களுடைய பக்கத்திலேயே. அதற்கு பிற்பாடு என்னுடைய கணவர் என்னை அடிக்க ஆரம்பிச்சார். அதற்கு பிற்பாடு மீண்டுமா நான் கர்ப்பம் தரித்தேன். எனக்கு மீண்டுமாக இன்னொரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இனிமேலும் இவர் கூட வாழக்கூடாதுன்னு அவரை விட்டு நான் விலகி வந்துட்டேன். நான் என்னுடைய பசங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். அதற்கு பிற்பாடு நான் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கு தங்கும்படியாக. ஆனா எனக்கு எந்த வேலையுமே இல்லாததுனால நான் திருட ஆரம்பிச்சேன், எங்களுக்கு உதவி செய்யும்படியாக. நான் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட திருட ஆரம்பிச்சேன். அப்பவும் கூட எனக்கு போதை பழக்கம், மதுபானம், குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனா அதற்கு பிற்பாடு நான் குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன், நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். இதனால நான் ரொம்பவே மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன். என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமா போச்சு. ஒரு நிலையில நான் கேட்க ஆரம்பிச்சு, என்ன நடக்குது என் வாழ்க்கையில? நான் இயல்பான ஒரு நபரை போல வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால அது முடியல. அதற்கு பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், நிறைய மாத்திரைகளை ஒன்னா சேர்ந்து கலந்து அதை குடிக்கணும்னு. நான் முடிவெடுத்தா என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே நிறுத்த போறேன். நான் நினைச்சேன், நான் சுலபமா சாகிறதுக்காக எல்லா மாத்திரையும் ஒன்னா எடுத்து போட்டு எல்லாத்தையுமே கலக்கி குடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதை நான் செய்யல. ஒரு நாள் நான் அதிகமா கிராக் பயன்படுத்திட்டே இருந்தேன். நான் எப்பவுமே ஹெவி டோஸ் அதில் யூஸ் பண்ணுவேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த கிராக் காலி அடிச்சு நான் தேய்ச்சிட்டே இருந்தேன், அதுல இருந்து கொஞ்சமாவது வெளியே இருக்கும்படியாக. அதுக்கப்புறம் அந்த கிராக் விற்கிற நபரை போய் நான் சந்திச்சேன், அவர்கிட்ட இருந்து அந்த பொருட்களை வாங்கும்படியாக. என்னுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளா இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருந்தாங்க. நான் கையை கட் பண்ணும்பொழுது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க.
சில நேரம் நான் கை கட் பண்ணும்போது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எழுந்து பார்க்கும்போது எங்க செவுரு எல்லாமே ரத்தமா இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க பயந்து இருக்காங்க. அதனால அவங்க எதையுமே சொல்லல. எல்லாருமே என்னை மன்னிச்சிருங்க. இது ரொம்பவே மோசமானது, ரொம்பவே மோசமானது. நாங்க நிறையவே கஷ்டப்பட்டோம். அதற்கு பிற்பாடு சில நாள் நாங்க எல்லாரும் ஒரு புதிய வீட்டுக்கு போனோம். அந்த இடத்துல என்னுடைய பையன் என்னுடைய ரூம்ல வச்சு பூட்டிட்டான். அங்க எனக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. இந்த மாதிரி முடிவுகளை என்னுடைய பையன் எடுத்தான். 2 வாரத்துக்கு மேல அவன் என்ன ரூம்ல பூட்டியே வச்சிருந்தான். என்னால இதை விலக்கி சொல்லவே முடியாது. உண்மையாக என்னால விலக்கி சொல்ல முடியாது. எப்படி அந்த ஃபிளாட்ல இருந்து நான் வெளியே வந்தேன், அதை ஃபிளாட்னு கூட சொல்ல முடியாது. நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அவங்க கிட்ட இருந்து விலகி வரும்படியாக. இந்த எல்லா சூழ்நிலை நடக்கும்போது என்னால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல இதை பார்க்க முடியல. நான் நிறைய இடத்துக்கு போனேன் என் வாழ்க்கையை மாற்றும்படியாக. ஆனா எந்த பிரயோஜனமுமே இல்லை. என்னுடைய சகோதரி நான் ஆலயத்துக்கு வரும்படியாக அழைப்பு கொடுப்பா. அவ இன்விடேஷன் என்கிட்ட கொடுப்பா. எப்பவுமே நான் அதை வாங்கி தூக்கி போட்டுருவேன். எப்பவுமே நான் ஏத்துக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவ என்னை கூப்பிட்டு சொன்னா, இன்னைக்கு நம்ம அங்க போக போறோம். அப்போ நான் சொன்னேன், வேற வாய்ப்பே இல்லை, அங்க போய் தான் ஆகணும். அப்ப நானும் அவளும் அந்த இடத்துக்கு போனோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். எனக்கு அப்போ நிறைய வியாதி இருந்தது. நான் அடிக்கடி வாந்தி எடுக்கிற ஒரு நபரா இருந்தேன். நான் முன்னாடி போனேன். முன்னாடி ரோல போய் நான் உட்கார்ந்தேன் ஆலயத்துல. ஆனா பாஸ்டர் சொன்ன எல்லா வார்த்தையுமே என்னால கவனிக்க முடியல. ஆனா நான் தொடர்ந்து வர 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 அந்த பிரசங்கம் தேவனுடைய வார்த்தை என்னை விடுதலையாக்க ஆரம்பிச்சது. தேவனுடைய வார்த்தை எனக்கு ஒரு சிகிச்சையை போல இருந்தது. தொடர்ந்து என்னை விடுதலையாக்கிட்டே வந்துச்சு, என்னை பாதுகாத்து வந்துச்சு. தொடர்ந்து கேட்க கேட்க தேவனுடைய வார்த்தையை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நான் போயிட்டு இருந்த மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலாக இருந்தது. அந்த நேரம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் அதுல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்காக. நான் அப்ப கேட்டேன், என்ன இவர் சொல்லிட்டு இருக்காரு என் வாழ்க்கையை மாத்தும்னு. அதற்கு பிற்பாடு நான் தேவனோட பேசினேன். அவர்கிட்ட கேட்டேன், என் தேவனே, நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சேதப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். அதுவும் நீங்க ஏத்துக்கிட்டாதான். அதற்கு பிற்பாடு நான் என்வலப் எடுத்தேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. என்னுடைய வேலை கூட எனக்கு அப்போ இல்லை. என்கிட்ட இருந்ததெல்லாம் என்னுடைய வாழ்க்கையும் வீட்டுல சில பொருட்களும் தான். என்கிட்ட இருந்தது எல்லாமே ஒரு கேஸும் ஸ்டவ்வும் மட்டும்தான். எனவே நான் முடிவெடுத்தேன், வீட்டிலேயே சமைச்சு ஏதாவது விற்கும்படியாக. நான் தொடர்ந்து சில விஷயங்களை சமைக்க ஆரம்பிச்சேன் விற்கிறதுக்காக. சில நேரம் நான் சமைக்கும் பொழுதே அதை சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனா அதுல இருந்து ஒண்ணு கூட நான் எடுக்க மாட்டேன். எல்லாத்தையுமே நான் விற்கிறதுக்காக மட்டுமே செலவழிச்சேன். நானும் எடுக்க மாட்டேன், என்னுடைய பசங்களும் எடுக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து நான் அதில் வச்சேன். நான் வாழ்ந்துட்டு இருந்த தரித்திரத்துக்குரிய வாழ்க்கையை அதில் வச்சேன். நான் எல்லாவற்றையுமே பீடத்து மேலே அர்ப்பணிச்சேன். என்னுடைய மகன் எல்லாரையுமே அர்ப்பணிச்சேன். நான் தேவனிடத்துல போய் சொன்னேன், தேவனே, இனிமேலும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழவே விரும்பல. அப்ப நான் தேவன்கிட்ட சொன்ன, தேவனே, இவங்க பிரசங்கம் பண்ற தேவன் நீரா இருந்தா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மகள்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. நான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே என்னுடைய தியாகத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து நான் அந்த என்வலப்ல போட்டு பீடத்து மேல வச்சுட்டேன். நான் எப்போ பீடத்து மேல இருந்து இறங்கி வந்தேனோ அப்பவே நான் வித்தியாசத்தை உணர்ந்தேன். என் வாழ்க்கை கண்டிப்பா மாறுன்ற உறுதியோட வந்தேன். தேவன் என்னுடைய சிந்தனையை தெளிவாக்கிட்டார். அந்த நேரம் தேவன் எனக்குள்ளாக இருந்த எல்லா அழுக்கையுமே வெளியே எடுத்து போட்டுட்டார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் முழு புது வாழ்க்கையை எனக்குள்ளாக வச்சார். அதற்கு பிற்பாடு ஆலயத்துல நான் பரிசுத்த ஆவியானவரை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிற்பாடு நான் தொடர்ந்து தேவன்கிட்ட கேட்டது எல்லாமே அவருடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும்.
நான் வேதாங்கமத்தை படிப்பேன், உபவாசம் ஏற்படுத்துவேன், அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபிப்பேன். அதே நேரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தது குடிசை. இப்ப நீங்க பார்க்கிற மாதிரி இதுல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இதோ இந்த இடத்துல தான் என் வாழ்க்கையினுடைய மாபெரும் பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் அவரை எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் எனக்காக அவரை வெளிப்படுத்தினார், எனக்குள்ளாக வந்து இறங்கினார். அவர் எனக்குள்ளாகவே வாசம் செய்தார். அந்த நேரத்துல என்னுடைய வீடு மறைஞ்சு போயிடுச்சு. நான் எங்க வாழ்ந்தேனோ அது மறைஞ்சு போயிடுச்சு. அங்க பரிசுத்த ஆவியானவரும் நானும் மட்டும்தான் இருந்தோம். என்னுடைய வாழ்க்கையினுடைய அழகான தருணம். அந்த தருணத்தை நான் மறந்ததே இல்லை, நான் மறக்கவே மாட்டேன். தேவன் தொடர்ந்து எனக்கான ஞானத்தை கொடுத்தார், எனக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்தார். ஆலயத்திற்குள்ளாக என்னுடைய கணவரை நான் சந்திச்சேன். அவரும் அந்த இடத்துல இணைந்தவராக இருந்தார். என்னுடைய கணவர் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தார். நான் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீடு ரொம்பவே சின்னதாக இருந்தது. இப்போ நான் வாழ்கிற என்னுடைய ரூமே அதை விட பெருசு. இப்போ எங்களுக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்குது மலை பிரதேசத்தில். அந்த இடத்துல நாங்கள் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறோம். அந்த இடத்துல நிறைய பழங்கள், கனிகள் எல்லாமே இருக்குது. முன்னாடி நான் சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. நிறைய பழங்கள் இருக்குது. நான் என்னெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேனோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நான் ரொம்பவே பசியாக இருப்பேன். என்னுடைய பசங்களும் அப்படி தான். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே இருக்குது. என் வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லை. என் கணவரோட இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கார். என்னுடைய மகள் எல்லாருமே திருமணம் செஞ்சுட்டாங்க ஆலயத்தில், பீடத்தின் மேலாக. இப்போ அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. முன்னாடி நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. தேவன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டார். இன்னைக்கு என்னை நானே பார்த்து சொல்லிக்கிறேன், உண்மையாகவே நானா இது? நான் மிகவும் நன்றியுள்ள நபராக இருக்கேன். நான் கடந்து போன அந்த கதவுக்குள்ளாக. ஏன்னா என் வாழ்க்கையில் அநேக கதவுக்குள்ளாக நான் நுழைஞ்சிருக்கேன். எதுவுமே அது என் வாழ்க்கையில் சேர்த்தது கிடையாது. அதை செஞ்சது எல்லாமே இன்னும் மோசமாக மாறினதுனா யூனிவர்சலாலையும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கதவு மட்டுமே இதை செய்து முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர் தாமே பிஷப் மசைடோவை வழி நடத்தி சென்றார். நான் முதலாவது தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிற்பாடு பிஷப் மசைடோவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் மசைடு, நான் உங்களை ரொம்பவே அன்பு செய்கிறேன். உங்களை நான் நேரில் பார்க்காவிட்டாலும், யாருன்னு தெரியாவிட்டாலும் நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஏன்னா தேவனால் அவ்வளவா நீங்கள் பயன்படுத்தப்பட்டீங்க. நான் எந்த ஆலயத்துக்கு போனேனோ அங்கே இருக்க உதவியாளர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது ஊழியம் செய்வது என்னுடைய மிகப்பெரிய சலுகையாக இருக்குது. இயேசுவை குறித்து பேசுறது, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வேலை செய்கிற உயிருள்ள தேவன், மாபெரும் வல்லமையுள்ள தேவனை பற்றி பேசுறதுக்கு சுத்தாவியானவருக்கு மட்டுமே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையாக இருக்கார். இந்த உலகத்தில் எதுவுமே நான் இல்லாமல் வாழ்ந்துருவேன். எதுவுமே என்னுடைய உடம்பு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் வாழ்வது கிடையாது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. தேவன் நல்ல தகப்பனாய் இடத்தில் இருக்கிறார் மக்களே. அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது அவசியம் என்பதை அறிந்தவராய் அவர் உங்களுக்கு உதவியானதை செய்கிறார். சில நேரம் நாம செய்கிற விண்ணப்பங்கள் நம்முடைய மாமிசத்திற்கு, நம்முடைய விருப்பங்களுக்கு மிக ஆர்வமானதா, எனக்கு இது தேவை, என் வாழ்க்கைக்கு அது தேவை, எனக்கு வேணும் நம்ம கேட்போம். ஒரு சிறு பிள்ளையை போல. ஏன்னா சில நேரம் குழந்தைகள் என்ன செய்யும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யார் நீங்க குறிப்பா சிறு பிள்ளைகளை இந்த இடத்துல வளர்த்தவராய் அல்லது இந்த இடத்துல இந்த நேரம் உடையவராய் இடத்துல இருக்கீங்களோ, ஒரு கடை வாசல் இந்த இடத்துல கடந்து செல்லும்போது அந்த பிள்ளைகள் அடம் பிடிக்கும், இந்த பொம்மையானது எனக்கு வேணும், இந்த பொருளானது எனக்கு வேணும், இந்த ட்ரெஸ் ஆனது எனக்கு வேணும். நீங்க பெற்றோராய் பார்க்கிறீர்கள், அது சரியானதல்ல, அந்த பொம்மை சரியானதல்ல, அந்த பொருளானது சரியானதல்ல, இல்ல அந்த ஆடையானது சரியானதல்ல. நீங்க இந்த இடத்துல உடனே என்ன சொல்வீங்க? அது வேண்டாம். நான் சொல்றேன் சரியா? அது வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது அவர்களுக்கு ஏற்றதல்ல. அதற்கான ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை. அதற்கான ஏற்ற நேரம் வருவதற்கு நீங்க சொல்வீங்க, காத்திரு, நான் இன்னொரு நாள் இன்னொரு முறை அதை இந்த இடத்துல வாங்கி கொடுக்கிறேன். சரியா? தேவன் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவராய் அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். எனவேதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட, நான் இந்த புதன்கிழமை இரவு உங்களோட இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் யாரெல்லாம் ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே
தேவனை விட்டு விலகி சென்றீர்களோ, அல்லது ஒரு மனஸ்தாபம், ஒரு கடினமான வார்த்தை நிமித்தம், ஆலயத்தில் இன்னொரு நபரோட இடத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன வருத்தத்தை நிமித்தம் நீங்க இனியும் ஆலயத்துக்கு வருவது கிடையாது. இனியும் நீங்க இடத்துல தேவனை நம்புவதில்லை, தேவனுடைய வழிகள் நடப்பதில்லை. நீங்கள் தேவனை விட்டு விலகி சென்றீர்கள். தேவனை இடத்தில் மறுதளித்தீர்கள் என்று சொன்னால் கூட சரியானதா இடத்தில் இருக்கும். ஆனா இயேசு உங்களுக்காய் இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார். மக்கள், இயேசு உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். தொலைந்து போன மகன், அந்த நபருடைய சாட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தன் தகப்பனிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்திகளை பெற்று அவன் விலகி சென்ற பொழுது துவக்கம் அருமையானதா இடத்தில் இருந்தது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல கடினமானது இடத்தில் ஏற்பட்டது. அவன் மீண்டும் தன்னுடைய தகப்பனிடத்திற்கு திரும்பின பொழுது ஒரு மகனாய் திரும்புவதை குறித்து யோசிக்கல. அவன் சொன்னான், நான் என் தகப்பனுடைய வீட்டின் வேலைக்காரர்கள் ஒருவராய் செல்வேன். ஆனா தகப்பன் தூரத்திலே தன் மகனை இடத்துல பார்த்த பொழுது தகப்பன் இடத்துல காத்துட்டு இல்ல. தகப்பன் ஓடி வந்து தன் மகனுடைய கழுத்தை கட்டி அணைத்தார். கட்டி அணைத்த இடத்தில் தேவன் யார் என்பதை காண்பிப்பதன் அடையாளமாய் அது நடந்தது. நீங்க விலகி சென்றீங்க, ஆனா நீங்க மீண்டும் திரும்பி வருவீங்களா? இயேசு காத்துட்டு இருக்கார். இயேசுவானவர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். உங்களை அதே விசுவாசத்திலே அணைத்துக் கொள்ளும்படியாக, உங்கள் வாழ்க்கை அதே போல இடத்தில் பலப்படுத்தும்படியாக தேவன் உங்களுக்கான கரத்தை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே சேருங்கள் மக்களே. தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்கான இடத்தில் இருக்கும். இந்த நேரம் உங்களோடு சேர்ந்து இந்த விசுவாசத்தினுடைய ஜெபத்தை நான் செய்வதற்கு முன்பாக இந்த சாட்சியும் நீங்க இடத்துல பாருங்க. இது எனக்கு மிக பிரியமான சாட்சி, என் மனைவியினுடைய சாட்சி. நீங்க யார் இந்த நிகழ்ச்சி முதல் முறையை இடத்தில் பார்க்கிறீர்களோ நீங்களும் தெரிந்து கொள்ள இந்த சாட்சியை பாருங்கள். இதன் தொடர்ச்சியை உங்களை, உங்களுடைய திருமணத்தை, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க இணைந்திருப்பேன். என் பேர் ஜெயமதி. என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலுமே என்னால் வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில தூக்க வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமா இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினால தான் இறந்தாரு. அதே செய்வினை என்னையும் எங்க அம்மாவையும் பாதிச்சது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன். அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவில் என்னுடைய வாலிப வயதுலையும் என்னை பாதிச்சுது. என்னால் பள்ளிக்கூடத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையில தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோட நான் 16 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்காக. அதற்காக நான் தங்கத்தை தியாகமா கொடுத்திருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமா கொடுத்திருக்கேன், உணவு பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியா நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியா எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யல. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்றாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க இருக்க மோசமா போச்சு. என்னால உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல. நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா நான் இங்க வந்த பிற்பாடு விசுவாசின் வார்த்தையை ஏத்துக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவன் இடத்துல சொன்னேன், தேவனே நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க. நான் செஞ்ச முதல் ஜபம் என்னுடைய தூக்க வராத பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்ப நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தா தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜபத்துல நான் விடுதலையை பார்த்தேன். தூக்க வராத பிரச்சனையில இருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா உறங்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்றது அந்த பயம்? என்னால வீட்டுல
தனியா இருக்க முடியாது, அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துல செய்வினையிலிருந்து, என்னுடைய வாழ்க்கையின் சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மை தன்மையா இருக்கணும், நான் தஸ்ம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நாம உண்மையா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல, எல்லாமே இல்லைன்னா எதுவும் இல்லைன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை கூர்ந்து கவனிச்சேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும் எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாற்ற முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலையை பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கியிருக்காரு, முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவியானவர் என் கூட இருக்கிற காரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்ல. தேவன் என்னை முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்னை ஆசீர்வாதமா மாத்திருக்கு. பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறை தான் செய்யறாங்க. எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க, எல்லா பீடத்திலையும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்திருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்ப்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவளா நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவனை இந்த நாள் நான் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வழிகள் எப்படியான ஆசீர்வாதத்தில் இருக்கிறது என்பதை குறித்து. ஆனால் தேவனே, துவக்கம் இந்த இடத்தில் அப்படியானதா இல்லை என்பதை நான் சொல்ல முடியும். எப்பொழுது உடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளில் நான் என் வாழ்க்கையை வாழ தீர்மானித்தேனோ, உம்முடைய விருப்பங்களுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேனோ, என் தேவனை அங்கு நீர் சிறந்ததை என கைதித்து கொடுத்தேன். ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவசியமானது என்ன என்பதை அறிந்து செய்கிறவரை போல என் தேவனை என்னுடைய திருமணத்தை நீர் ஆசீர்வதித்த அதே போல் உம்முடைய அதிகாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய திருமணங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் இந்த தேவனை தன்னுடைய திருமணத்திலே பிரச்சனையை சந்திக்கிறாரோ இந்த பிரச்சனையிலிருந்து இந்த நீர் வெளியே வருவதற்கான வழியை இவர்கள் காண்பிக்க கேட்கிறேன். ஒருவேளை யார் தன்னுடைய திருமணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார், என் தேவனை இந்த நபர் ஏற்ற துணையை தன் வாழ்க்கைக்கு கண்டறிய, அது ஆணோ பெண்ணோ, என் தேவனை ஆண் இந்த ஒரு சரியான பெண்ணை, பெண் ஒரு சரியான ஆணை, உன்னுடைய விருப்பத்தை செய்கிற ஒரு தேவன் மனுஷியை கண்டறிய இந்த மக்களுடைய வாழ்க்கையின் திருமணம், என் தேவனுடைய வீடு, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, அதே விசுவாசத்திலே யார் உம்முடைய சத்தத்தை கேட்டு விருப்பத்தை செய்கிறவராய் தன் படிகளில் இடத்தில் நகர்கிறார்களோ உம் நாமம் மகிமைப்படுத்தப்படும். தேவனே, நீர் மேலானவர், சர்வ வல்லமையான கர்த்தர். உம்முடைய சர்வ வல்லமையிலே இந்த மக்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் பதிலிலே சாட்சிகளிலே நடத்தி செல்லப்படட்டும். இந்த மக்களையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையும் வழிகளையும் உம் கைகளில் ஒப்படைக்கிறேன்.
ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனை எனக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை போல இவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தினுடைய முழுமையை இந்த இடத்தில் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவருடைய விருப்பத்தின்படி, மறக்காதீங்க, உங்க விருப்பத்தின்படி இல்லை, அவருடைய விருப்பத்தின்படி ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். நாளை இந்த விசுவாசத்திலே மீண்டும் இணைந்திருப்போம். குறிப்பாய் ஞாயிற்றுக்கிழமை தவறவிடாதீர்கள். தேவனோடு மீண்டும் இணைவதற்கான ஒரு நாளாயுதத்தில் இருக்கும். சென்று வாருங்கள். இயேசுவின் பெயராலே